ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல் டுடே தேக்கு கேஃப் தான். ஸோ இன்றைக்கி வந்து மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். இதில் நான் ஏற்கனவே 5 பார்ட் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்களா, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். இது 6th பார்ட்ரா. ஓகே, நம்ம செல்லக்குட்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் காரணம் தாங்க அப்படியே அவங்க அங்கிளோட ஃபேஸை பார்த்து, மேரேஜா எனக்கா, எதுக்கு அங்கு இவ்வளோ சீக்கிரத்தில்? இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை முடிக்கலான்னு இருக்கேன். இல்லை தயாங், நீ மேரேஜ் பண்ணிக்கோப்பா. பிகாஸ் உங்கள் ஆன்ட்டி எப்படின்னு தெரியும்ல, எவ்வளோ பிடிவாதம் பிடிப்பானோ உனக்கு தெரியும். அதனால் அவள் சொல்கிற மாதிரி பண்ணிடுப்பா. ஃபஸ்ட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அப்புறமா கூட நீ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் பேசினோம். ஸோ ஓகே தான் சொன்னாங்க. நீ என்ன சொல்கிற? ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே தயாங் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். எப்படியோ ஜங்கு கூட இருக்க முடியாது. ஸோ அவன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் ஓகே சொல்லிட்டான். தயாங் அப்படியே கார் டிரைவிங்லேயே தான் இருக்கான். கரெக்டாக அவங்களோட வீடு வந்தோடனே தயாங்க இறங்குறான். பார்த்தா உள்ளே இந்த ஆன்ட்டி வராங்க. ஸோ நேராக வந்துட்டு தயாங்க பார்த்து தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்க. ஸோ தயாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான். ஸோ அவங்களுக்கு போய் ஹக் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், எப்படி ஆன்ட்டி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன் தயாங். அந்த எண்ணி நானும் நல்லா தான் ஆன்ட்டி இருக்கேன். பட் எனக்கு மேரேஜ், ஆமாம் தயாங், நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் உனக்கு மேரேஜ், ஓகேவா? ரொம்ப நல்ல பையன்தான். அவங்க அம்மாக்கிட்ட ஆல்ரெடி பேசியாச்சு, வர மண்டே உனக்கு மேரேஜ். பட் ஆன்ட்டி ஒன் வீக் தான் இருக்குது. ஸோ ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 1 வீக்கும் இந்த பக்கம் தயாங் காட்டினா ஷாப்பிங் போகிறான், திங்ஸ் வாங்கிக்கிறான் அவனுக்கு தேவையானது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆகலை. ஏன்னா ஒரு வில்லேஜ் மாதிரி ஏரியாவில் தான் இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் ரீச் ஆகலை. அவங்க ஆன்ட்டி வந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோ தயாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அங்கே சியோலில் தான் அவனும் இருக்க போகிறான். ஸோ அதுக்கு தான் இவங்க இப்போ வந்திருக்கிறது புசனுக்கு. ஸோ சியோலில் தான் அந்த ஆளும் இருக்காங்க அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிறது. ஸோ 1 டேக்கு முன்னாடி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் காட்டினா தயாங் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வைக்கிறான். ஸோ ட்ரெஸ்ஸஸ், ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவங்க ஆன்ட்டி அப்படியே வந்து தயாங்க பார்த்து தயாங்கோட ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, தயாங், உன்னை சின்ன பையனாக பார்த்தேன்ப்பா. பட் இப்போ நீ ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்டேன். ஃபைனலாக உனக்கு மேரேஜ் ஆக போதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தயாங்க்கு அவங்க அம்மாவோட மெமரிலாம் வருது. தயாங் போய் அப்படியே ஆன்ட்டி ஹக் பண்ணிட்டு, நீங்கள் தான் ஆன்ட்டி எல்லாமே எனக்கு. என் அம்மாவாகவும் என்னை பார்த்துக்கிட்டீங்க, ஒரு நல்ல அப்பாவாகவும் பார்த்துக்கிட்டீங்க, ஒரு கைடாக இருந்தீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தான் ஆன்ட்டி. நீங்கள் தான் என்ன ரைஸ் பண்ணியிருக்கீங்க இந்த உலகத்துக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது தான் ஆன்ட்டி நான் கேட்பேன். நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன். பட் உங்களை மறந்து போக மாட்டேன் ஆன்ட்டி. நீங்கள் என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான். அந்த எமோஷன்ஸையும் அவன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நேராக அவனோட ரூமுக்கு போய் ஸ்லீப் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரியே இந்த 1 வீக் அப்படியே போயிடுது. ஸோ தயாங்கோட வெட்டிங்க்காக இந்த பக்கம் காட்டினா சியோலில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் 1 டேக்கு முன்னாடியே மேரேஜ் 1 டேக்கு முன்னாடியே கிளம்பி போய் ஹோட்டல் மாதிரி இருக்க இடத்துல தான் தங்கிட்டான். ஸோ ஆன்ட்டி அங்கிள் அவங்களோட தான் இருக்காங்க. ஸோ தயாங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். ஸோ மேரேஜ்க்காக தயாங்க நல்ல ஒரு ஏஞ்சல் பேபி மாதிரி அழகாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ தயாங் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிருக்கான். பார்க்கவே அவ்வளோ காஷியஸாக இருக்கான். ஸோ அவன் ஆன்ட்டிக்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, ஆன்ட்டி, என்ன தயாங்? ஆன்ட்டி அது வந்து என்ன, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா என்னை பார்க்கறதுக்கு நீங்களாம் வருவீங்கள? கண்டிப்பாக வருவேன் தயாங், சீக்கிரம் ரெடியாகு, ரொம்ப அழகாக இருக்கு, இந்த ஒயிட் சூட் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க ஆன்ட்டி. ஸோ தயாங்கும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் அவங்க அங்கிளை காட்டினா அவர் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஆன்ட்டி உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே வாங்கன்ற மாதிரி. ஸோ அவங்க அங்கிள் அப்படியே உள்ளே வந்துட்டு, என்னாச்சுமா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தான் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே தயாங்க பார்த்து போய் ஹக் பண்ணிட்டு, தயாங் ரொம்ப அழகாக இருக்கப்பா, இப்போ தான் உன்னை கையில் குழந்தையாக வாங்கின மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வளர்ந்துட்டல. ஸோ உனக்கு மேரேஜ் ஆக போகுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, நீ மறந்துடாத அங்கிளை, ஓகேவா? அங்கிள் நான் எப்படி உங்களை மறப்பேன்? நீங்கள் தான் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்து இந்த உலகத்துக்கு தயாங்னா யாருன்னு தெரிய வச்சதே நீங்கள் தானே அங்கிள், எப்படி நான் உங்களை மறப்பேன்? ஆன்ட்டி, என்ன தயாங், ஐ மிஸ் யூ அங்கிள், என்ன தயாங், மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிவிட்டு அவன் அங்கேயே அழுகுறான்.
ஸோ அவனும் முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்ட்டாக ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக்கோட மெமரி அவனுக்கு சுத்தமாக விட மாட்டேங்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவன் ஃபாலோ ஆகிருப்பான்ல லவ்வில். ஸோ அந்த மெமரிஸ் தான் இந்த பக்கம் விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது தயாங்க. ஸோ தயாங் முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணுறான். ஜஸ்ட் அது ஒரு பாஸ்ட்டுன்னு இருந்தாலும் அவனால் முடியல. பாஸ்ட் மெமரிஸ்லாம் இன்னும் அதிகமாக அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் தயாங் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது ஒரு ஃபியூ ஹார்ஸ் கிட்டே போயிடுச்சு. ஸோ இது வெட்டிங் டைம். கரெக்டாக தயாங்க வந்து அவங்க அங்கிள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ தயாங் எப்பயும் போல் செம்ம க்யூட்டாக இருக்கான். ஸோ பார்க்கவே காஷிஸாகவும் இருக்கான். அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக தயாங் குடிஞ்ச தலை நிமிரல. ஸோ பிரைட்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. பட் தயாங் பார்க்கல அது யாருன்னு சொல்லிட்டு குடிஞ்ச தலையோடவே போயிட்டுருக்கான். ஸோ பொறுமையாக மெலடியாக மியூசிக்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தயாங் உள்ளே போகும்போதே அவன் கையில் ஃப்ளவர் புக்கவே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இன்னொரு கையில் வந்து அவங்க அங்கிள் அவனோட கையை பிடிச்சிருக்காங்க. ஸோ தயாங் கூட்டிகிட்டு போய் அப்படியே இந்த கையை மாற்றி ஒரு பர்சன்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அங்கிள் சொல்லும் போதே ஜங்குக் என்னோடய பையனை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னோடனே கேட்டோடனே அப்படியே தயாங் நினச்சி பார்க்குறான் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே நிற்கிறது ஜியான் ஜங்குக் தான். ஸோ அதை பார்த்தது தயாங் கதிச்சா இருக்குது. சார் சார் நீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் பார்த்துட்டு தயாங் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ ரெண்டு பேருக்குமே சரியான அதிர்ச்சி. ஸோ இந்த பக்கம் காட்டினா பெரிய மேலே கூப்பிட்றாங்க. ஸோ தயாங்க மேலே வந்து நின்றுடுறான். நின்னதுக்கப்புறம் மேரேஜை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிம் தயாங்கே நீங்கள் ஜியான் ஜங்குக்கை உங்கள் லாயல்ஃபுல் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? எஸ் ஐ டூ ஃபாதர் அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். ஸோ அதே தான் ஜங்குக்கு சொல்கிறான். ரெண்டு பேரையும் ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரிங்கும் மாற்றிக்கிறாங்க. தயாங் அப்படியே பயத்தோடவே பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கா. ஏன்னா ஜங்குக் கண்ணில் அப்படியே ரெட்டாக இருக்குது. ஸோ அவனுக்கு இந்த மேரேஜில் இஷ்டமே இல்லை போல். ஸோ யாரோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே தயாங்க காட்டினா அவனுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவனுக்கு பிடிச்சவங்க தானே ஜங்குக் பின்னாடி ஒரு சுற்றி இருப்பான். ஸோ அவனையும் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸும் இருக்குது தயாங்கு. பட் ஆனால் ஜங்குக் ஏன் அப்படி ஃபேஸை வச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாகவும் இருக்குது அவனுக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே பார்ட்டியை தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தேக்குக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க. தயாங்க இந்த பக்கம் அவங்க ஆன்ட்டி கூடயும் அங்கிள்கிட்டையும் பேசிட்டு விளையாடிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் காட்டினா பொறுமையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஒரு பார் மாதிரி இருக்கும் கவுண்டர். ஸோ அங்கேருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அவங்க அம்மா அப்படியே வந்து ட்ரிங்க்ஸை கையிலேருந்து பிடிங்கிட்டு என்னடா பண்ணுற ஜங்குக், அறிவு இதுவும் கெட்டு போச்சா என்ன? ட்ரிங்க்ஸ் பண்ணுற எப்போ தெரிந்த இந்த புது பழக்கலாம் அவனுக்கு? மா கொடு. ஏய் மேரேஜ் ஆகிருக்குடா உனக்கு இன்றைக்கி தான். உனக்கு புரியுதா ஜங்குக்? இன்றைக்கி தான் உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ. ஸோ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு போகாத. இன்றைக்கி என்ன நைட்டுன்னு உனக்கு தெரியும்ல? உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏன்டா இப்படி பண்ணுற? என்னடா ஆச்சு உனக்கு ஜங்குக் அப்படின்னவே ஜங்குக் இன்னொரு கிளாஸ் எடுத்து திரும்பியும் குடிக்க தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு கோவம் மேலே கோவம். ஜங்குக் கூட இந்த ஹேபிட்லாம் பார்த்து அவங்க அம்மா அப்படியே வந்து ஜங்குக் காதுக்கிட்ட இன்னொரு வாட்டி இதை மேலே பண்ணிட்டு இருந்த ஜங்குக் அப்பாவை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்பாவால் என்ன பண்ண முடியுமோ அதோட டபுளாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அவங்க அம்மா அச்சோ என்ன இந்த பையன் இப்படி இருக்கான், எப்படி தான் இந்த பையனை ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ பாவம் தயாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இந்த பக்கம் அவங்க அம்மா நிற்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்க பக்கம் காட்டினா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் ஆஃப் அவங்க ஆன்ட்டி அங்கிளும் தான். ஸோ நிறைய விஷயம் பேசுகிறாங்க தயாங்கிட்ட. ஸோ சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆன்ட்டி சொல்கிறாங்க அவங்களோட மேரேஜ் கதையை தான். ஸோ தயாங்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஆன்ட்டி தயாங் என்ன ஆன்ட்டி எப்பயுமே கேட்பல உங்களுக்கும் அங்கிளுக்கும் எப்படி ஆன்ட்டி செட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் பாரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ தயாங் நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறான். ஸோ அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஹேட் டு லவ்ப்பா. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தது. ஸோ உங்களுக்கு எப்படியோ பட் என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ் நடந்த அந்த ஒரு மாதத்துலேயே ரெண்டு பேருமே ஃபாலோ ஆகிட்டோம் ரெண்டு பேர் மேலேயுமே. ஸோ அதுலேருந்து தான் ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்ன எங்களோட நேரமாக இல்லை நாங்கள் எந்த தலையெழுத்தோடு போகிறதுன்னு தெரியல.
அதனால தான் ஒரு குழந்த கூட எங்களுக்கு இல்லை. பட் தயாங் என்றைக்குமே ஆண்டி உன்னை என் பையனை தான்ப்பா பார்த்துருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஆண்டிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, சரியா தயாங்? சரி ஆண்டி. அங்கிள் உங்களுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு ஒன்றுமே அங்கேருந்து அவங்க அங்கிள் ஸோ சில கிஃப்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அப்படி கீழே போடுற மாதிரி வந்தோடனே ஆண்டி போய் வாங்கிட்டு, என்னங்க இது எடுத்துகிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? ஆமாம்மா, நான் மட்டும்தானே தூக்கிட்டு வரேன், இவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன், நீ சொல்கிற ஈஸியாக, சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டி எல்லா கிஃப்ட்டையும் கொண்டு போய் தயாங் கையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ தயாங் பார்க்குறான், என்னது ஆண்டி இதெல்லாம்னு. ஸோ ஆண்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் தென் நீ ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் ஒரு சூட் இருக்குப்பா, ஓகேவா? அண்ட் தென் இதில் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது அண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார்டு மாதிரி கையில் கொடுக்குறாங்க. பேங்க் பார்த்தா அது ஒரு கிரெடிட் கார்டு. ஆண்டியை பார்த்து, ஆண்டி நான் ஒரு விஷயம் கேட்க தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? தப்பாக நினைக்க மாட்டேன்ப்பா. என்ன தான் இதுக்கெலாம் காசு எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஈவன் என் காலேஜ் ஃபீஸையே பே பண்ண முடியாமல் தான் நான் இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த நிலைமையில் தானே இருந்தீங்க ஆண்டி. பட் இந்த மேரேஜ்க்கு இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அண்ட் தென் கிஃப்டர்ஸ், எப்படி ஆண்டி காசு அப்படின்னோடனே ஆண்டி அப்படி தயாங்கோட கையை பிடிச்சி, தயவு செஞ்சு தயாங்க ஆண்டி மேலே கோவப்பட மாட்டேன்ல? பட மாட்டேன் ஆண்டி, சொல்லுங்கள். உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க தான்ப்பா காசு கொடுத்தாங்க, மிஸ்ஸஸ் கிம். அவங்க தான் எங்களுக்கு மொத்தமாக இந்த மேரேஜுக்கு செலவு அண்ட் தென் உனக்கு தேவையான பொருள். ஸோ இன்னும் நிறையவே மணி கொடுத்தாங்கப்பா, கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் கிட்ட. ஆண்டி விளையாடுறீங்களாண்ணா? 1 மில்லியனா? ஆமாப்பா. ஸோ அதுலேருந்து தான் உனக்கு கொஞ்சம் மணியும் இதில் இருக்குது. ஸோ அதிகமாகவே இருக்குது, உனக்கு தேவையானதை நீ வாங்கிக்கோப்பா, சரியா? அண்ட் தென் காலேஜ் ஃபீஸ் கூட அதில் பே பண்ணிக்கோ. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கெலாம் போகாத, ஓகேவா? ஆண்டி பட் எதுக்கு ஆண்டி இவ்வளோ? அவங்க எதுவும் நினைக்கலப்பா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை அவங்க வீட்டு பையனாக பார்க்குறாங்களாம். ஸோ தயாங் ப்ளீஸ்ப்பா அவங்களோட நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாத, ஓகேவா? சரி ஆண்டி, நான் உடைக்கல, பட் நீங்கள் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லாஸ்ட் டைம் திரும்பி ஆண்டி ஹக் பண்ணுறான். ஆண்டி அப்படி தயாங் ஹக் பண்ணிட்டு, நான் பார்த்துக்குறேன்ப்பா என்ன. ஸோ நீ உன்னை பார்த்துக்கோ, ஜங்குக் கோவப்பட போகிறாங்க நீ போ அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்கிறாங்க. ஸோ தயாங் அந்த பிளேஸ் விட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ நேராக கிளம்புனா அந்த பக்கம் மிஸ்ஸஸ் ஜி வந்தான். ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க தயாங் வர்றதுக்காக தான். ஸோ தயாங்கை பார்த்தோன்னே அவங்க, வா 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 மை லிட்டில் பிரின்சஸ் வா, இதோ உன்னோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கையில் தயாங்கோட கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. ஜங்குக் அப்படியே கோவத்தோடு பார்த்துட்டே இருக்கான் தயாங்க. ஸோ தயாங் எதுவுமே அவனோட ஃபேஸை கூட ஈவன் பார்க்கல. ஸோ தயாங் கீழே தான் குனிஞ்சிட்ருக்கான் பிகாஸ் ஆஃப் ஃபியர். ஜங்குக்கோட கண்ணை பார்க்குற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ பவர் இல்லை. ஸோ அதனால் தயாங் அப்படியே கீழே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ தயாங் பொறுமையாக தலையை தூக்கி அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக் அதுக்கு, இங்கே பாரு பேசிகிட்ருக்காங்களே எங்கள் அம்மா அப்படின்னு ஒன்றுமே தயாங் அப்படியே அவங்க ஆண்டியை தான் பார்க்குறான். ஸோ அதாவது ஜங்குக்கோட அம்மாவை. ஜங்குக்கோட அம்மா அப்படியே வந்து தயாங்க ஹக் பண்ணிட்டு, சீக்கிரமாகவே குட் நியூஸ் சொல்லுப்பா, ஓகேவா? அண்ட் தென் என் பையன் ரொம்ப இன்னசென்ட், ஸோ நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் தயாங்க எதுக்குமே பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுறான், ஓகேன்ற மாதிரி. ஸோ பார்க்குறாங்க டைம் இங்கேயே 8 o'clock ஆகிடுச்சு. அப்படியே ஜங்குக்கோட அம்மா தயாங்கையும் ஜங்குக்கே கூட்டிகிட்டு போய் ஒரு காரில் தான் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, ஜங்குக் பத்திரமா அவனை உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, ஓகேவா? அண்ட் தென் நான் இங்கே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குறேன். ஸோ 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. உங்களுக்கான வெட்டிங் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் தென் ஹவுஸோட கீ உன்னோட லாக்கரில் வச்சுருப்பேன். ஸோ புரியுதா? கார் லாக்கரில் அப்படின்னு கார் லாக்கரில் ஒன்று தலையாடி கிளம்பிடுறான் ஜங்குக். ஓகே கீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ தயாங்கே கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஸோ கார் டிக்கியில் தயாங்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் தென் கிட்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி தயாங்க வச்சுருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் ஒரு 2 hours அப்புறமா அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஸோ போனால் இந்த பக்கம் காட்டினான் தயாங் அப்படியே பார்க்குறான். அது அந்த வீட்டை தான். ஸோ அந்த வீடு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக அண்ட் தென் ரொம்ப அழகாகவும் இருக்குது, காஷியஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஸோ தயாங் அப்படியே பார்க்குறான். ஸோ ஜங்குக் பாட்டுக்கு காரை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி உள்ளே போயிட்டே இருக்கான். அதாவது வீட்டோட ஒரு ஓப்பன் கீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு
அந்த மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறான். ஜங்குக்கு பார்த்து தயாங் இந்த கோல்டு அசைன் இன்னும் அப்படியே தான் இருக்கார் ஐஸ் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஜங்குக்கை திட்டிட்டு நேராக பின்னாடி போய் பேகை தான் எடுத்துக்கிறான். ஸோ அவனே எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். போகும்போதே இந்த பக்கம் ஜங்கு கவுச்சியில் தான் உக்காந்துச்சு அப்படியே அவனோட டையை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிகிட்ருக்கான். ஸோ அதை அப்படியே தயாங்க பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அது கொஞ்சமே இந்த பக்கம் ஜங்குக் பார்த்துட்டு தயாங் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வந்து உட்காரு அப்படின்னு தயாங் பார்க்குறான். ஸோ ஜங்குக் கோவமாக இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இக்னோர் பண்ணால் இன்னும் திட்ட போகிறான்னு சொல்லிட்டு அவனோட பேகெல்லாம் கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு நேராக ஜங்குக் கிட்டே போய் உட்காடுறான். சொல்லுங்கள் என்னாச்சு ஜங்குக்? தயாங் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் கெமிஸ்ட்ரி மேமை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மேரேஜ் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி உனக்கு எனக்கும், ஓகேவா? ஸோ எதை பற்றியும் திங்க் பண்ணாத. அண்ட் தென் இன்னொரு விஷயம், இட் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி, புரியுதா அப்படின்னு தேங்க்கு ஃபேஸே மாறிடுது. ஃபார்மாலிட்டின்னு தேங்க் கேட்குறான். ஜங்குக் பட் இந்த ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் இது மேரேஜ் உண்மைன்னு தானே சொன்னாங்க. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மொத்தமாக 1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கணக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தயாங், யூ ஆர் ஜஸ்ட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மீ. யூ ஆர் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நாட் அ ஹஸ்பண்ட், ஓகே? அந்த விஷயத்தில் என்கிட்ட கொண்டு வராத நான் உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் தயாங், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு கெமிஸ்ட்ரி மேம் தானே. ஸோ உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆனது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரிய வேணாம். அண்ட் ஈவன் காலேஜில் யாருக்கும் தெரியாது. உனக்கு காலேஜ் போகணுமா போ, ஃபீஸ் நான் பே பண்ணுறேன், படி, ஓகேவா? தேவையில்லாமல் எங்கள் லைஃப்பில் தலையிடாத. பிகாஸ் இதெல்லாம் கெமிஸ்ட்ரி மேமுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஸோ தயாங் உனக்கு செப்ரேட் ரூம், நேராக போய் ரைட் திரும்பினா அங்கே ஒரு ரூம் இருக்குது, அது ஒன்றுது, சரியா? வேணும்னா நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிடுது அவனுக்கு ஃபேஸு, அழகிற மாதிரி ஆயிடுறான். பட் வெளியே காட்டல. ஸோ தயாங் இல்லை நான் போய்க்கிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு பேகை கையில் எடுத்துக்கிட்டு நேராக அவன் அந்த ரூமை பார்த்து தான் போகிறான். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும் போதே தயாங் ஒரு கண்ணில் தண்ணி வருது. நினச்சவனை மேரேஜ் பண்ணாலும் பட் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி அமையலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ தயாங் அழகிற ஸ்டேட்டுக்கு போயிடுறான். ஸோ நேராக ரூமுக்கு போனோன்னே அவனோட பேக்ஸ்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு தயாங் அப்படியே டோரை சாத்திட்டு அந்த டோர் மேலே அப்படியே சாஞ்சி கீழே உக்காந்துட்டு அவன் காலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவனோட உடம்போடு சேர்த்து அழுகுறான். ஏன் இப்படி நடக்குது? ஏன் ஒய் எனக்கு மட்டும் காட், எனக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். பிகாஸ் அந்த அளவுக்கு ஜங்குக்கு லவ் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரி மாற்றி சொன்னோன்னையும் தாங்க முடியல. அதுதான் அவனுக்கு பிரச்சனையே இந்த பக்கம் தயாங்க்கு. ஸோ தயாங் ஒரு 2 hours கிட்ட அழுதுருப்பான். ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் நேராக போகிறான் வாஷ்ரூம்குள்ளே தான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகுறான். ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வரான். பெட்டில் தான் படுக்கிறான். ஸோ இந்த பக்கம் வரனா ஜங்குக் தூங்கவே இல்லை. ஸோ ஸ்மோக் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பொறுமையாக ஸ்மோக்கிங் எடுத்து பண்ணிகிட்ருக்கும் போதே அவன் கால் பண்ணுறான் கெமிஸ்ட்ரி மேம்க்கு தான். ஸோ அவன் கால் எடுத்துகிட்டு ஹலோ ஜங்குக் என்னாச்சு பேபி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? எனி பர்சனல் ரீசன்ஸ், ஏதாச்சும் பேசணுமா என்ன? ஆமாம் பேபி, எனக்கு உன் குரலை கேட்கணும் போல் இருந்துச்சுடா, அதனால தான். ஓ என்ன பேபி, ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறியா என்ன? உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு தான் வருவியே பேபி காலேஜுக்கு, வேறு என்ன நம்ம அங்கே பேசிக்கலாம். ஆமாம் வருவேன் தான், பட் என் கூட கொஞ்ச நேரம் பேசு பேபி. சரி பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி மேமும் ஜங்குக்கும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1/2 hour கிட்டே பேசினதுக்கப்புறம் ஜங்குக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக வரான். ஸோ நேராக வந்ததுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் குடிக்கிறான். குடிச்சிட்டு நேராக ரூமுக்கு போகிறான். ஆஸ் யூஷுவல் அவன் போயிட்டு அவனோட நைட் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு நேராக எழுந்திரிச்சி போய் பெட்டில் தான் படுத்துடுறான். ஸோ அவனுக்கு தயாங்க நினச்சா அவ்வளோ ஒரு கோவமாக இருக்குது. பட் தயாங்க ஸ்டில் இப்போ ஏஜ் கம்மியாகவும் இருக்குது, அவன் படிக்கணும் வேறு, அதையும் திங்க் பண்ணி பார்க்குறான் ஜங்குக். ஓகே அப்படியே விட்டுடலாம், ஸோ அவன் படிக்கட்டும், படிக்கிற விஷயத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக் அமைதியாக விட்டுடுறான். தயாங் ஸோ அழுதுகிட்டே எப்படியே தூங்கிட்டு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்
தயாங் பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு மார்னிங் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிக்கிட்டோன்னே நேராக அவனோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அவன் காலேஜுக்காக ரெடி ஆகிட்டான். ஸோ அப்புறமா போய் தான் குக் பண்ணுறான். ஜங்குக்கும் தயாங்க்கும் சேர்த்து தான் குக் பண்ணுறான். ஸோ தயாங் அவனுக்கும் ஜங்குக்கும் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக் வருவான், சாப்பிட்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துன்னு. ஜங்குக்கும் அந்த டைமுக்கு வரான். ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்க பார்க்குறான். தயாங்கும் அட் த டைம் ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ 2 பேருமே ஐ கான்டாக்ட் ஓவர்லோட் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தயாங் கூப்பிட்றான், ஜங்குக் வாங்க சாப்பிடுவீங்க, நான் செஞ்சிட்டேன் அப்படின்னோடனே ஜங்குக் அப்படியே தயாங்க பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி கோல்டாக ஃபேஸை வச்சுட்டு நேராக வரான். ஸோ சாப்பிட்றதுக்காக தான். ஸோ அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறான். இந்த பக்கம் தயாங் சொல்கிறான், ஜங்குக் இந்தாங்க லன்ச். இல்லை தயாங், லன்ச் எனக்கு வேணாம். எனக்கு கெமிஸ்ட்ரி மேம் தான் எப்பயுமே லன்ச் அவங்களோட உட்காந்து தான் சாப்பிடுவேன். பிகாஸ் அவங்க எனக்காக சமைச்சு கொண்டு வருவாங்க. ஸோ நீ ஈவன் எனக்கு சமைக்க தேவையே இல்லை தயாங் மார்னிங், புரியுதா? ஸோ இனிமேல் இந்த பழக்கத்தை மாட்டிக்கோ, ஓகேவா? பட் ஜங்குக் நான் உங்களோட ஹஸ்பண்ட் தானே. ஷட் அப் தயாங், நீ என் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, புரியுதா? யூ ஆர் ஜஸ்ட் மை ப்ராப்பர்ட்டி. உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது தயாங், புரிஞ்சுக்கோ. அப்படின்னு ஒன்றுமே தயாங் அப்படியே கண்ணில் கலங்கினதுவே ஓகே ஜங்குக் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் நான் காலேஜ் கிளம்புறேன். ஸோ இப்போ நீ வரதா இருந்தால் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் ட்ராப் பண்ணுறேன். அம்மா சொன்னாங்க உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக சொல்லி, கிளம்பி வா அப்படின்னு ஒன்றுமே தயாங்க போகிறான். ஸோ பேக் கொண்டுக்கிறான். ஸோ அவனுடைய தான் கொண்டுட்டு நேராக போயிடுறான் ஜங்குக் கூட. ஜங்குக் கூட போனால் கார் டிரைவிங் ரொம்ப அமைதியாக இருக்குது. தயாங்கோட கண்ணீர் சத்தம் மட்டும்தாங்க கேட்குது. ஸோ அவன் அப்படியே கண்ணை தொடச்சிட்டே இருக்கான், அவனோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அழுவது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஸோ தயாங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ காலேஜும் வந்துடுது. தயாங் அப்படியே இறங்குறான். சரி நேராக இறங்கி அவன் கிளாஸுக்கு தான் போயிடுறான். தயாங் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். கிளாஸில் கூட அவ்வளோ யாரும் இல்லை. ஸோ தயாங் நேராக போயிட்டு ஃபுல்லாக அழுகுறான். ஸோ அழுது மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் தயாங் பார்த்தா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தயாங் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உக்காந்துடுறான். ஸோ ஜிமின் நேராக வந்துட்டு தயாங்க பார்த்து, தயாங்கி தயாங் இங்கே பாருடா. என்னாச்சு ஜிமினா? என்ன தயாங் அழுதியா? நான் அழுவலையே ஜிமினா, ஏன் கேட்குற? தயாங் பொய் சொல்லாத, பின் எப்படி உன் கண்ணு கலங்கியிருக்கு. அது தூசி ஏதாவது பற்றுக்கொண்டா? நான் அழுவலை, உண்மையாலே அழுவலை ஜிமினா, ப்ராமிஸ். நான் ஏன் அழ போகிறேன்? ஜிமினா தான் என் கூடயே இருக்காங்களே. நான் எப்போல்லாம் அழுகுறேனோ ஜிமின் நீ என்னை பார்த்துப்பல. லூசு பையா, உன்னை நான் பார்த்துக்காம வேறு யாரா பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ப்ளேஃபுல்லாக தயாங்கோட செஸ்லேயே ஹிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் ஒரு ட்ராமா குயின் மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்கான். அச்சோ வலிக்குது ஜிமினா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிப்பாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஜிமின் சிரிக்கிறான். ஸோ தயாங்கும் கொஞ்சம் நேரம் அவனோட ஹார்ட் விட்டு சிரிக்கிறான். எந்த ஒரு கவலையும் அவன் மைண்டில் இல்லை. ஸோ தயாங்கோட ஃபேஸில் வெறும் அந்த ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமினாவை பார்த்து, அப்படியே வெளியே போகலாமா, இன்னும் டீச்சர் தான் வரலையே அப்படின்னு ஒன்றுமே ஜிமின் அப்படியே தயாங் கையை பிடிச்சி வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறான். போனால் கிரவுண்டில் பால் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுட்பால் தான். ஸோ அதை பார்த்த உடனே இந்த பக்கம் தயாங் கடகடன்னு போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே நின்று பார்க்குறான். ஸோ கோல் அடிக்க போகிறது சீனியர் தான், அவனோட சீனியர். ஸோ அவங்க நின்றுட்டுருக்காங்க. தயாங் அப்படியே கத்துறான், சீனியர் நீங்கள் தான் அடிக்கணும் கோல் அப்படின்ற மாதிரி. ஸோ தயாங்கிட்ட அப்படியே அவங்களோட சீனியர் தம் ஃபிங்கர் காட்டிட்டு ஸோ அப்படியே ஒரு கோல் எடுத்து அடிக்கிறாரு. ஸோ கோல் அது போய் விழுந்துடுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு போயிருக்கு. தயாங் அப்படியே கடகடன்னு போயிட்டு சீனியர்கிட்ட நின்றுட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே சீனியர் அப்படியே தயாங்க பார்த்து, நல்லா கோல் அடிச்சேனா? ஸோ இதுக்காகவே நான் 3 மந்த் ப்ராக்டிஸ் எடுத்தேன். சீனியர் எனக்கு ஒரு டவுட். என்ன தயாங்? அதாவது இன்னும் ஒரு வாரம் கழித்து நடக்க போகிற டோர்னமெண்ட்டில் நீங்களும் தானே இருக்கீங்க. ஸோ காலேஜில் தானே நடக்குது? ஆமாம் தயாங். ஸோ காலேஜில் தான் நடக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு க்ளூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் பேசி தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டாக தெரியல தயாங் அந்த டேட்டாக தானே. பட் அந்த டேட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். கரெக்டான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், நீ வா சரியா? நான் வரேன், உங்களை சீரப் பண்ணவே நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் சிரிச்சிட்ருக்கான். ஸோ சீனியர் அப்படியே தயாங்கோட தலையில் அழகாக ஒரு தம்பி மாதிரி. ஸோ தயாங் அவங்களுக்கு ஸோ அப்படியே தயாங்கோட தலையில் தடவி கொடுத்துட்டு, நல்ல பையனா இப்போ போய் படி தயாங் போ,
ஸோ அந்த டேட் வரும்போது வேணும்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சீனியர் திரும்பவும் அவங்க டீம் எல்லாம் கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்க்காக ரெடி ஆகுறாங்க. சரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பற்றி பேசிட்டு ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஜங்குக் அங்கேருந்து பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கோட மனசில் ச்சே இந்த பையன் இப்படி கேவலமாக இருக்கான், அவங்க ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவன் அப்பயும் ஓகே தான் சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் அவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ திரும்பியும் ஒரு மேரேஜ் ஆன பையன் மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். அங்கே போய் சீனியர்ஸ் கிட்ட வழிஞ்சிட்ருக்கான். அவங்களே ஸ்போர்ட்ஸ்க்காக ட்ரெஸ் மாற்றி வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுவே கொஞ்சம் ரிவால்டிங்காக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட போய் இப்படி நின்று பேசுகிறான். ச்சே இந்த பையன் கேரக்டர்லெஸ் போல் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட மைண்டில் 1000 ஆஃப் தாட்ஸ் அவங்க பற்றி நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்குறான் ஜங்குக், நான் எதுக்கு இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணுறேன், அவன் யார் கூட போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கிளம்பி அவனோட கேபினுக்கு தான் போயிடுறான். ஸோ அவனும் நேராக போயிட்டு அவன் கிளாஸில் தான் உட்காந்துடுறான். ஸோ ஒன் டே இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி தான் அந்த டோர்னமெண்ட் நடக்க போகிற டே. தையாங் ரொம்ப ஆசையாக அங்கே உட்காந்துட்ருக்கான், ரொம்ப ஹாப்பியாக. பிகாஸ் அந்த டோர்னமெண்ட்டை பார்க்கணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க சீனியர்ஸ்லாம் விளையாடுறாங்க. அதனால் தையாங் ஹாப்பியாக அங்கே பார்த்து கத்திகிட்ருக்கான். சீனியர் சியரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் தயாங்கோட கிளாஸ் விட்டதுக்கப்புறமா ஸோ அவன் எப்பயுமே தயாங்கியும் கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போவான். பட் இன்னைக்கு பார்த்தா தயாங்க அவன் கிளாஸ்லேயே இல்லை. அவன் அப்படியே போய் பார்க்குறான். பார்த்தா மொத்த கூட்டமும் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்பாலுக்காக எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ தையாங் அங்கே கையில் சியரப் பண்ணுறதுக்காக கையில் நிறையவே கலராக பேண்ட்ஸ் அந்த சியரப் பண்ணுறதுக்காக கொடி அந்த மாதிரிலாம் வச்சிட்ருக்கான். ஸோ கத்துறான், சீனியர் நீங்கள் தான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் வின் பண்ணணுன்னு. ஜங்குக் தயாங் பண்ணுறதுலாம் பொறுமையாக அங்கேருந்து ஓரமாக பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் பார்க்குறான்றது தயாங்க்கு தெரியாது. இந்த பக்கம் தயாங் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அந்த மேட்ச்சை. ஸோ ஃபைனலாக அவங்க டீம் தான் ஜெயிக்குது. ஸோ தயாங்க்கு ரொம்ப ஹாப்பி. கடன்னு இறங்கி போய் அவங்க சீனியர் ஹக் பண்ணிட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சீனியர், கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ அவங்க சீனியரும் அப்படியே சிரிச்சுட்டு தயாங்கோட தலையில் திரும்பி தடவி கொடுத்துட்டு ஆமாம் தயாங் நம்ம ஜெயிச்சிட்டோம் தயாங், நம்ம காலேஜ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ தயாங்கும் அந்த ஹாப்பினஸ் அங்கே ஷேர் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் இதை பார்த்துட்டு இதில் நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஸோ தயாங் ஒரு கேரக்டர்லெஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ தயாங் அந்த ஹாப்பினஸை அவங்க சீனியர்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணிட்டு சீனியர்கிட்ட போய்ட்டு சீனியர் என்ன தயாங் ஒன் டே எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன். எதுக்கு தயாங், நீங்கள் ஜெயிச்சதுக்கு நாங்கள் தான்டா உனக்கு ட்ரீட் தந்தோம், நீ எங்களுக்கு தரேன்ற. இல்லை நீங்கள் வாங்க ஒன் டே, ஏன்னா என்னோடய மதர் இன் லா கூட ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும், நான் சொல்கிறேன் சரியா. சரி தயாங் இப்போ ஸோ நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வரேன். ஸோ நாளைக்கு நாங்கள் ட்ரீட் தரோம் ஓகேவா. நீங்கள் ட்ரீட் தாங்க, பட் நீங்கள் நம்ம காலேஜுக்காக வின் பண்ணதை நாங்கள் ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணோம்ல அப்படின்னு ஒன்று. ஜிமினும் ஆமாம் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயே நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் அண்ட் தென் எல்லா மெடலும் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் பார்ட்டி கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே சீனியரும் சரி நான் இப்போதைக்கு நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு அது தேவையில்லை, பட் நாளைக்கு நான் ட்ரீட் தருவேன். ஸோ தயாங் ஜிமின் 2 பேருமே வந்துடணும். ஸோ ஜின்கிட்டேயும் சொல்லுங்கள், நம்ஜூன்கிட்டேயும் சொல்லுங்கள் ஓகேவா. ஓகே சீனியர் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சீனியர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தயாங்கும் ஜிம்மினும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிட்டு வராங்க. ஸோ தயாங் அப்படியே போகிறதுக்கு முன்னாடி ஜிம்மின் வந்து தயாங்கோட சின்னில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் பத்திரமா போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். ஸோ தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பாய் பத்திரமா போ ஜிம்மினா அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். ஸோ இதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அப்படியே தயாங் கேம்பஸை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறான். போகிற வழியில் தான் பார்க்குறான் ஜங்குக்கோட கார் அங்கேயே ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கு. பார்க்கிங் ஏரியாவிலே தான் இருக்குது. ஸோ யாருமே அந்த காரை எடுத்து மூவ் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ தயாங் பார்த்துட்டு அப்போது ஜங்குக் எங்கே போகிறேன்னு சொன்னார், வீட்டுக்கு தானே போயிருப்பார் இந்த டைமுக்கு, என்னாச்சு, ஒரு வேளை கெமிஸ்ட்ரி மேமை பார்க்க போயிருப்பாரா. அச்சோ தயாங் ஃபஸ்ட்டு பிரெயினை மாற்றுறா, எப்போ பார்த்தாலும் கண்ட மாதிரி யோசிக்குது. கெமிஸ்ட்ரி மேம் தான் உங்கள் கண்ணு முன்னாடி கிளாஸை விட்டு கிளம்பிட்டாங்களே, பஸ்ஸு கூட பிடிச்சி போனாங்களே, ஏன்டா இப்படி திங்க் பண்ணுற தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மூளையை போட்டு கசக்கிறான். ஸோ பின்னாடி இருந்து ஒரு கோல்டான குரல், இப்போ நீ வந்துட்டியன்னா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த குரல் வருது. ஸோ தயாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் பார்த்தோன்னே தயாங்
ஜங்குக் நீங்கள் வீட்டுக்கு போகலையா? என்னாச்சு? ஏன் அப்படின்ற மாதிரி தயாங் கேட்டோடனே ஜங்குக் ஃபஸ்ட்டு உள்ளே ஏறி தயாங் காருக்குள்ளே, அப்புறமா எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூடாக சொல்லிடுறான் ஜங்குக். ஸோ தயாங் ஒரு மாதிரி சோகமாகவே காருக்குள்ளே ஏறி உக்காடுறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா?